மீனம் எப்படி இருக்கு? மீன ராசி வந்து ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கு சார். கைய பிடிச்சு செட்டப் பண்ண பாக்குறியா? ஐயோ கைய பிடிக்கலங்க, விரல தாங்க பிடிச்சேன். இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க ஃபாரின் போவீங்க. லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகும். நீங்க எந்த நடந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடங்க. என்ன அபி விரலங்க இருக்கு? விரலு கையில இருக்கு. சனி பகவான் உங்க ராசியிலே இருக்காங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்குது. பரிகாரம் அருகில இருக்க ஏதாவது சனி பகவான் கோயில கையில இருக்கு. அப்ப கை பிடிச்ச உண்மைதானே? ஏறத்தால ஆமா. ப்ராப்பர் கிறிஸ்டியன், சோ அது எப்படி பேலன்ஸ் எனக்கு தெரியல. தேவி மாதா கோயிலுக்கு போங்களேன், அங்க போய் முட்டி பிரார்த்தனை பண்ணுங்க. ஏப்பா ஏப்பா கேட்டுப்பா. ஆமாப்பா. பொதுவாவே கிறிஸ்டினா இருக்கவங்க அந்த பூண்டி மாதா கோயில்ல முட்டி பிரார்த்தனை பண்ணும்போது அவ்வளோ சக்சஸ். ஜெயிக்கணும்னா அப்படி ஒரு வெற்றி நமக்கு தேவையில்லடா. நம்ம ஹிந்து கடவுளா இருக்கட்டும் கிறிஸ்டின் கடவுளா இருக்கட்டும் முட்டி பிரார்த்தனை பண்ணும்போது விரைவில் சக்சஸ் கொடுக்கும். நம்புறேன். பாரு, வெற்றி நமக்கு இல்ல, நம்மள நம்பி நிக்கிற வைரத்துக்கு. அதுக்காவது கேளு. மீனம் இது வரைக்கும் அவங்களுக்கு நிறைய விரைய செலவுகள்லாம் நிறைய நடந்திருக்கும். அது சுப செலவாகவும் இருக்கும். இங்கே இப்பொழுது நடந்த நிகழ்ச்சிக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். இப்போ வந்து ஜென்மசனி நடக்கிறதுனால அவங்க ஹெல்த் ப்ராப்ளம் தான் வருமே தவிர மற்றபடி சனி பகவான் வந்து ரொம்ப நல்லது தான் செய்வார். இவர் பெரிய ஜார்ஜ் புஷ் அறிக்கை விடுறாரு. மன்னிப்பு கேளு. அடுத்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது எல்லாமே அமையும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இப்பவே சனி பகவான் வந்து விரயத்தை கொடுத்துட்டு போகும்போது சுபத்தை தான் கொடுத்துட்டு போகுவார். நல்லதுதான் நடக்கும். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. ராசி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சூப்பர் டூப்பர். மீன ராசி இருங்க சார், முடிச்சறேன். கேள்வி முடிச்சற அப்புறம் சொல்லுங்க. அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன கேக்குற? பிச்சை கேக்குற? அதுக்குள்ள வந்து கேளு. கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு மானம் எல்லாப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது மீன ராசி தான் சார். தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீங்க கூட வாங்க. ஆரம்பத்துல இருந்து சாக்ரிஃபைஸ்னு ஒரு பேர்ல ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறது மீன ராசி தான். கஷ்டம் அவ்வளோ கஷ்டம்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. படிப்புலயா இருக்கட்டும் ஃபேமிலி சைடா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ். எனக்கு லவ் இருந்துச்சு, அது ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ எல்லாத்துலயுமே சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், ஃபேஷன் டிசைனிங் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு படிச்சேன், மேக்கப் முடிச்சிருக்கேன். திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க. ஆனா நான் பாக்குற வேலை ஒரு கார்ப்பரேட் கம்பெனில ட்ரெயினரா காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறேன். இது எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஜாப். இன்னொரு பக்கம் ஒன் டைம் நான் ஆக்டிங்கும் போயிருக்கேன், சில இடத்துல ஃபேஷன் டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்பா. எதுவுமே சம்பந்தமே இல்லாம ஏதோ வண்டி ஓடுறங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது, பட் எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு நல்ல வேட்டை. மீன ராசி இந்த வர வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேம்ல எல்லாம் மாட்டக்கூடிய தன்மை இருக்கும், ரொம்ப கவனமா இருக்கணும். ஊட்ட போலீஸாய் போட்டு எப்படி பூமார் தர்றாரு பாருடா. லெஜெண்டடா. எஸ்பெஷலி வந்து இந்த மணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 80% மாட்டக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அண்ட் வந்து ஹெல்த் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு மீன ராசிக்கு. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. அதாவது எந்த செயல் செஞ்சாலுமே அதில் ஏதோ சின்ன சின்ன குறைபாடுகளால் ஒரு ஏமாற்றம், யாரை நம்பி நாம் இருக்கோமோ அவங்களோட ஒரு எதிர்பாராத ஒரு பிரிவு, அதனால பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உனக்கு 3 வயசா இருக்கும்போது எனக்கு 6 வயசு, எனக்கு 6 வயசா இருக்கும்போது உனக்கு 3 வயசு. ரெண்டு ஒண்ணுதான் சொல்லு. புதிய தொழில்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். என் கையை பிடிச்சுக்கிட்டு பணம் திருட்டு போகும் அல்லது அதிகமா ஒரு இடத்துல உழைச்சி அந்த உழைப்புக்கான பலன் வரும்பொழுது இவங்க அதுல இருந்து வெளில வந்துருவாங்க. ஏறாத மரம் இல்ல, போகாத மலை இல்ல, பொறுக்காத குப்பை தட்டி. ஸோ உழைப்புக்கு பலன் இல்லாமல் போயிடும், அதிக லோன்லினஸ் வரும், தனிமை வரும், அம்மாவிற்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. படிப்புல தடை ஏற்படும், கான்சென்ட்ரேஷன் குறையும், நவீன போதை பழக்கத்திற்கு அடிக்ஷன் ஆவாங்க. அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம். லவ் சக்சஸ் ஆயிடும். சொல்லி முடிக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் மியூட் பண்ணிட்டு பாலாஜி பேசுறத பார்த்தா, ஐயோ சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகே. உங்க வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பா நடக்கும். ஓஹோன்னு நீங்க வருவீங்க. இனிமே தான் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வரும். எல்லாமே சிறப்பாக நடக்கும். அப்படிதான் இருக்கு. மியூட் பண்ணிட்டு ஓபன் பண்ணா ஒன்னும் விளங்காது. ஓபனிங் கொடுக்கலாம்னு நினைச்சேன்.
முட்டுச்சந்துக்குள்ள எல்லா பக்கமும் அடி வாங்கின ஒரு ராசியா மீன ராசி இருக்கு. கட்ல முத கூட தூக்கிட்டு போயிடுறாங்க. மீன ராசி ரேவதி நட்சத்திரம். இத்தனை நாளா ராசியிலேயே சனி பகவான் இருந்தார். இப்போ அந்த ராசியினுடைய அதிபதி வந்து உச்சமடைய போறாரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனி வல்லமை கிடைக்கும். அதாவது அவங்களுடைய தோற்றம் மாறுதல் ஏற்படும், முகப்பொலிவு ஏற்படும், அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஸ்டேஜை வந்து அவங்க இப்போ ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக வந்து மீனராசி இருக்கும். மீனராசிக்கு மொத்தத்தில் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கு. வீட்டு அனுமதியோட, பெரியவங்க அனுமதியோட லவ் மேரேஜ் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அது எந்த ரீதியில் இருந்தாலும் சரி, சப்போஸ் வேற சாதி அல்லது வேற மதமாக இருந்தாலும் சரி, 100% லவ் சக்ஸஸ் ஆகிடும். அவனுக்கு என்னடா தெரியும் சில்கோட அருமை. நீங்க சொல்றது பார்த்தா 2026 டிசம்பர்னா அடுத்த வருஷமும் அடி முட்டுச்சந்தில பாதி அடி வாங்க ரெடியா இருக்கு போல இருக்கு. சான்ஸ் அவுட் ஆகா என்ன மீசா சார் டிசம்பருக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கு. இன்னும் ஆகல, வயசு போயிட்டு இருக்குது, மேரேஜ் இன்னும் ஆகல. இந்த ஜக்கி தான் பாதுகாப்பு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறாங்க, மேரேஜ் பண்ணணும்னு ஆசை. நாங்க ப்ராப்பர் கிறிஸ்டியானிட்டி. டுடே ப்ரோகிராம் கேன்சல். போங்கடா போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடா போங்கடா. ஆனா எங்க அம்மா ஃபுல் டைம் பாக்குறது இந்த ஜோசியம் ஜாதகம். ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா வரும். ஆளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் கிரீஸ் ஒவ்வொன்னாச்சும் என்கிட்ட திணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல எனக்கு வந்து கோவம் தான் வருதே தவிர எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. புறம்போக்கு பண்ணாட நாயே. ஆனா எதுவுமே பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்லி ரொம்ப புஷ் பண்றாங்க. மேரேஜ்னு ஒண்ணு பண்ணணும். ஹலோ என்ன ஹலோ என்னாச்சு? ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்ப வந்துட்டு போகுது, கரியருக்கும் growth வேணும்னு இருக்குது. ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்ல பதிலா சொன்னீங்கன்னா புண்ணியமா போகும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். 10 காலுக்கு புரண்டு சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா. சிலுக்கு கேக்குதாரா உனக்கு சிலுக்கு? இந்த வருஷம் ஜூனுக்கு மேல டிசம்பருக்குள்ள கல்யாணம் ஆயிடும் கண்டிப்பா. இந்த வருஷம் ஆமா ஆமா, உங்க அம்மாவோட டார்ச்சர் இந்த ஜூனுக்கு மேல குறைஞ்சிரும். போட்ட பிளான போட்டபடி முடிக்க வக்கல்ல. சிலுக்க பார்த்து ஏறு நாக்க தொங்க போட்டு பிளான சொதப்பிட்டு வந்த நாய். அது வரைக்கும் டார்ச்சர் அனுபவிக்கணும். இல்லம்மா, என்னன்னா உனக்கு வந்து இந்த பொது பலன் இது எல்லாமே ஏய் டென்ஷன் கொடுக்காதடா. நீ கொடுக்குற டென்ஷன்ல ஒரு கையும் காலும் இழுத்துட்டு நடக்க முடியலடா. மீனத்துக்கு அப்படின்னு சொல்றது பொது பலன். இது வந்து உன் லைஃப்ல 30% தான் நீ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 70% உன் சுய ஜாதகம் தான் வேலை செய்யும். பொருட அப்பாட்ட ஒரு பிளான் இருக்கு, அப்பா பண்றேன்டா. அதனால உன் சுய ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட காட்டி கேட்டிருக்கோம். அவங்க என்னன்னா இதோ தை பறந்துச்சுன்னா உனக்கு நல்லதே பிறக்கும். நாளைக்கு வாங்க சார் ப்ளீஸ். அந்த அது பேர் ஏதோ சொல்லுவாங்க, மே மாசம் அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உனக்கு நல்லது. அது ஏன் அப்படி சொல்றாங்க? நம்ம உங்களுக்கு புரியுது சார், ஆனா இந்த போனுக்குள்ள இருக்க நாய்க்கு தான் புரிய மாட்டேங்குது. டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுல்ல. உனக்கு ஏதாவது ஒரு தசாபுத்திகளோ ஏதாவது கரெக்டா அமையாம இருக்கும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திருவான்னு நினைச்சேன், ஆனா அந்த நரி சொதப்பிடுச்சு. அப்போ உனக்கு இல்லம்மா 2-3 வருஷம் ஆகும்னா நீ சின்ன பொண்ணு இல்ல. அப்போ 2-3 வருஷம் ஆகும்னு சொல்றப்ப உனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். நல்ல உங்க வண்டி மாறி போகும். அதனால நாளை இப்ப ஆயிடும், இன்னொரு 6 மாசம் அப்படின்னு உன்னை இழுத்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். நீ வந்து ஃபாரின் கண்ட்ரி போய் வேலையெல்லாம் பாப்பேன்னு சொன்னாங்க. பாஸ்போர்ட் இருக்குது, 2 வருஷத்துல எக்ஸ்பைரி ஆக போகுது பாஸ்போர்ட். சில வினாடிகள்ல ஒரு இன்ப அதிர்ச்சி உங்க எல்லாரையுமே அதிர வைக்க போகிறது. இன்னும் ஒரு வாட்டி கூட எங்கேயுமே போனதில்ல. நானும் ட்ரை பண்ணேன். யாருமா சொன்னா நீங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டு வாங்க? அப்ப மதன் இருக்கானா? நீ இருக்கியா? இருக்கானா? அப்பா அவட்ட போன கொடு. எனக்கு ஜாதகம் பார்த்தவங்களும் சொன்னாங்க, கைரேகை பார்த்தவங்களும் சொன்னாங்க, கிளி ஜோசியம் பார்த்தவங்களும் சொன்னாங்க, சோலி போட்டு பார்த்தவங்களும் சொன்னாங்க. டேய் நேத்து சிலுக்கு இன்னைக்கு மஞ்சளாவா? நீ எல்லாம் ஒரு அப்பாவாடா? இவங்களுடைய ராசிநாதன் குரு உச்சமாகக்கூடிய வருஷம். ஸோ பவர்ஃபுல் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக வரும். மார்க்கு அவங்க அப்பனுக்கு ஒரு ஃபோன் பண்ணான்டா. ஒரு 40 நிமிஷம் எக்ஸசைஸ்க்கு ஒதுக்கியே தீரணும். ஜென்ம சனின்னு ஒன்று உண்டு. இந்த ஜென்ம சனியில் என்னன்னா
உடற்பயிற்சி இல்லைன்னா ஒரு சோஃபாலேருந்து இன்னொரு சோஃபாவில் உட்காந்துக்கின்னு மாற்றிக்கின்னு பிபிஆர் மாத்த போட்டுக்கலாம் பாஸ். சும்மா 1 2ன்னு ரவுண்டா 5% சொல்லுங்க பாஸ். ரீல்ஸ் போட்டுக்கின்னு காஃபியை குடிச்சிக்கின்னு அம்மாவை கலாய்ச்சிக்கின்னு அந்த ஏந்துக்கிறதே இல்லாமல் சாம்பார் ஆப் எனக்கு 10 மணிக்கு ஆஃபீஸ்னா 10 மணிக்கு தான் குளிக்க போகிறதுன்ற லெவலுக்கு மாறி. இது எல்லாம் பொது பலன் தான். மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குரு உச்சபலம் பெறும் ஆண்டு அற்புதமான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கும். ஆனால் அதே வேளையில் அது அவருக்கு நேர் எதிராக சனி பகவான் இருப்பதும் நிச்சயம் சாதகமற்ற சூழல்தான். எனவேதான் கவனத்துடன் இருக்க வேண்டும். 50-50% என்று சொல்லக்கூடிய வகையில்தான் இந்த ஆண்டு இருக்கிறது. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருபுறம் ராசியின் அதிபதியான குரு முதலில் 4லும் பிறகு 5ல் உச்சபலம் பெற்றும் இறுதியில் 6லும் வருகிறார். 4, 5, 6 என 3 இடங்களை வலுப்படுத்துவதோடு ஜென்மராசியை தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதியான குரு உச்சபலம் பெறுவதால் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும். 7.5 சனியில் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ராசியின் அதிபதியான குரு பகவான் முழுமையாக கட்டுப்படுத்துகிறார். எனவே நிச்சயமாக முன்னேற்றத்திற்கு தடையில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மீனராசிக்காரர்களுக்கு. அதே வேளையில் 7.5 சனியில் அதீத சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜென்ம சனியாக முழுமையாக சனி பகவான் வலம் வரப் போகிறார். நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தரான சனி 7.5 சனியில் அதீதமாக ஜென்ம சனியில் பலம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. அவருக்கு நேர் எதிராக ராசியின் அதிபதியான குரு பகவான் செயல்படுவதால் சற்று சிரமங்கள் கட்டுக்குள் இருக்கும் என்றாலும் கூட அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு முதன்மையான ராசியாக நிச்சயம் மீனராசி பார்க்கப்படுகிறது. எனவே மீனராசிக்காரர்கள் உத்தியோகம், தொழில் ரீதியாக எந்த பணிகளிலும் அவசரம் காட்டக்கூடாது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதுதான் நன்மையை ஏற்படுத்தும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு விரயத்தில் இருக்கிறார். பல விரய செலவுகள் ஏற்படும். ஆனால் மோட்சக்காரகரான கேது யோகத்தில் இருப்பதால் அதிர்ஷ்ட யோகமும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. இப்படி நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த இந்த 4 கிரகநிலைகளை பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் கேது இந்த வருடத்தில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மீனராசிக்காரர்களுக்கு வலம் வருகின்றன. சனி முழுமையாக சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார். ஆனால் ராகு வருடத்தின் இறுதியில் லாபத்தில் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறார். எனவே சனியை தவிர மற்ற கிரகநிலைகளால் நன்மை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாய் உச்சபலம் பெற்று லாபத்தில் வலம் வர போகிறார். மற்ற கிரகநிலைகள் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் துரிதமான மாற்றத்தை சந்திப்பதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிறைந்த மாறுதலை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால் அது நிச்சயமாக சனி பகவான் தான். எனவே வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து நிச்சயமாக தவறாமல் சனிக்கிழமையில் குறைந்தது மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது சனி பகவான் அல்லது பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதோடு சனிக்கிழமை மதியம் 2 மணிக்குள் தவறாமல் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மை அற்புதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.